ஸ்ரீ மல்லீஸ்வரன் துணை, ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சகாயம். வணக்கம் வியூயர்ஸ், மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோல்ட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். தெர் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ரியல் எஸ்டேட் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கோல்டை மிஸ் அவுட்டே பண்ண முடியாது. கோல்டில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. டிஜிட்டல் கோல்டாக வாங்கலாம், சாவரின் கோல்டு பாண்டாக வாங்கலாம், இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஷேர் மாதிரி வாங்குறது, அதுலேயும் அந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஃபிசிக்கலாக கோல்டு காயின்ஸு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸாகவும் வாங்கலாம். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லும்போது, இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது வந்து ஆன்லைனில் த்ரூ ஆப்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது வழியாக நீங்கள் வந்துட்டு டிஜிட்டலாக வாங்கலாம். டிஜிட்டலாக கோல்டு வாங்குறது அப்படின்னா நீங்கள் வந்து கையில் கோல்டை பார்க்க முடியாது, ஒரு பேப்பர் கோல்டுன்னு சொல்லணும். நீங்கள் அந்த கோல்டை வந்துட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது, இன்சூர் பண்ண வேண்டாம், திருட்டு பயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஸ்மால் வேல்யூவில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு 100 ரூபா இருக்குது, ₹1 கூட பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து டிஜிட்டல் கோல்டில் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கிட்டீங்க, நீங்கள் 100 கிராம் சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை ஃபிசிக்கலாக டெலிவரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபிசிக்கலாக டெலிவரியும் எடுத்துக்கலாம். அந்த கம்பெனிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஃபிசிக்கலாக டெலிவரி எடுக்கும்போது ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் கோல்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். அதர் வேரியஸ் ஆப்ஷன்ஸை கீழே பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற இந்த சாவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல்காக ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, 100 கிராம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 200 கிராம் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதில் என்ன அப்படின்னாக்கா, 8 வருஷத்துக்கு அது ஒரு பிளாக்கிங் பீரியட். 8 வருஷத்துக்கு நீங்கள் அதை வந்து லிக்விடேட் பண்ண முடியாது. 5 வருஷம் கழிச்சு நீங்கள் இதை லிக்விடேட் பண்ணிக்கலாம். லிக்விடேட்னா கேஷாக திருப்பி வாங்கிக்கிறது அப்படின்னு, அதுக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை. 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்றைக்கி வாங்கும்போது வந்து ₹7,000 இருக்குது, 8 வருஷம் கழிச்சு ₹9,000 இருக்குன்னா அந்த ₹9,000 கணக்கு போட்டு தான் உங்களுக்கு வந்து 8 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க. அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் 2.5% உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க, விச் இஸ் டோட்டலி டேக்ஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஆர்பிஐ கோல்டு வாங்கும்போது தட் கேன் பி பிளெட்ஜ்ட். டிஜிட்டல் கோல்டு, ஆர்பிஐ கோல்டு, இட் கேன் பி பிளெட்ஜ்ட். பட் அது வந்து ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் மை ஒப்பீனியன், ஆர்பிஐ கோல்டு சின்ஸ் ரிசர்வ் பேங்க் கோல்டு பாண்டாக இருக்கிறதுனால இது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். கோல்டு இடிஎஃப். கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லும்போது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் சில கம்பெனிஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை வந்து அவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணி லாபம் வர வர அந்த ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகும்போது இதுவும் மூவ் ஆகும், உங்களுக்கு ப்ரைஸும் மூவ் ஆகும். ஸ்மாலர் யூனிட்ஸாக வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்சூர் பண்ண வேண்டாம், ஜிஎஸ்டி கிடையாது, உங்களுக்கு இந்த அட்வான்டேஜஸ் இருக்குது. மோரோவர் திஸ் இஸ் கவர்ன்ட் பை செபி கவர்ன் பண்ணுறதுனால உங்கள் பணம் வந்து மோர் செக்யூர்டாக இருக்குது. இட் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் தி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. எந்த கம்பெனிஸ் வந்துட்டு மேஜராக அதிகமாக ட்ரேட் ஆகுதோ அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விற்கும்போது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் செல் பண்ணிடலாம், பெட்டர் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் சின்ஸ் இட் இஸ் கவர்ன்ட் பை செபி. ஃபிசிக்கல் கோல்டு. ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் எஸ். ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோல்டு காயினாக வாங்கலாம், கோல்டு ஜுவல்லரியாக வாங்கலாம். இப்போ என்ன இதுனாக்கா, ஜுவல்லரியாக வாங்கும்போது ஒரு 10 to 12% வேஸ்டேஜ் போடுவாங்க, 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. அதனால் ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேஸ்டேஜும் அந்த ஜிஎஸ்டியும் திரும்ப வராதுன்றதுனால உங்களுக்கு அதில் லாஸ் வரலாம். வேறு நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்கன்னு சொன்னாக்கா வேஸ்டேஜ் இருக்காது. அதே சமயத்தில் ஒரு ஸ்மால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 3% ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ ஒரு 3% 5% விலை ஏறினாலே உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கோல்டு ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கோல்டு காயினாக பார்க்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. மோரோவர் கோல்டு கேன் பி பிளெட்ஜ் ஈஸிலி. பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக கொண்டு கொடுத்தா இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கேஷ் கிடச்சிரும். ஸோ அதனால் இட் இஸ் பிளெட்ஜிங்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு செயின் போட்டிருக்கீங்க, கோல்டு காயின் வச்சுருக்கீங்க, நீங்கள் யூஎஸ் போயிருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு காசு வேணும், நீங்கள் அங்கே கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து டாலர்ஸாக கொடுப்பான். உங்களுக்கு அப்போ வந்துட்டு கோல்டு வில் ஸ்பீக் ஆல் லாங்குவேஜஸ். எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ருப்பி உங்களுக்கு கிடைக்காது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கோல்டு ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அன் எக்ஸலண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்.
நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற காரணத்துக்காகவே டிஜிஎன் ஜுவல்லர்ஸில் 1 கிராமை விட கம்மியாக 100 மில்லிகிராம்னா எவ்வளோ 800-900 ருபீஸ்க்கு காயின் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். 100 மில்லிகிராம்ஸ், 200 மில்லிகிராம்ஸ், 300 மில்லிகிராம்ஸ், 500 மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் 800 ருபீஸ் 900 ருபீஸ் கொடுத்தீங்கனாலே ஒரு காயின் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் ஸ்மாலர் வேல்யூஸும் ஈஸியாக எவ்ரி மந்த் யூ கேன் இன்வெஸ்ட் 1000 ருபீஸ் ஆர் 800 ருபீஸ் அண்ட் கெட் ஒன் காயின். அந்த சைஸ்லேருந்து நாங்கள் வந்து காயின் போட்டு வச்சுருக்கோம். I am Babu from TGN Jewellers, 28 NSC Bose Road, near Flower Bazaar Police Station. எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் 1922 இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். 4 ஜென்ரேஷன். We are manufacturing jewellers. We manufacture gold ornaments, silver articles, silver idols, silver coins. ஓகே, நாங்கள் இன்னும் அதிகமான வந்து வீடியோஸ் இதை பற்றி போட போகிறோம். அதனால் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We concentrate on wedding gifts, return gifts, இதெல்லாம் இருக்குது. எங்களுடைய டீட்டெயிலை ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா www.tgngifts.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். எங்கள் கம்பெனியோடைய அபவுட்டஸும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் ஸ்டே டியூன். See you in the next video.